வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அவுட் சினிமா வித் திவ்யா. தமிழ் சினிமாக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிலைமை போய் இப்ப தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸான ரஜினி, கமல், அஜித், விஜய் அப்படின்னு இவங்க எல்லாரோட படங்கள்ல இருந்து அப்டேட் மேல அப்டேட்டா வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் நம்ம தலைவரோட கூலி மூவி, நம்ம தளபதியோட கோட் மூவி, அஜித் சரோட குட் பேட் அக்லி மூவி, இந்த 3 படத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம தலைவரோட கூலி மூவில பாத்தீங்கன்னா அவர் ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோல் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அந்த டீசர் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா லைட்டா ரிவீல் ஆயிருந்தது. அதே மாதிரி நம்ம கோட் மூவிலயும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் 2 கேரக்டர் பண்ண போறாரு. அதுல ஒரு ஷேட் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படத்தோட போஸ்டரை பார்க்கும் போதே கண்டிப்பா அஜித் சார் அதுல ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ண போறாரு அப்படின்றது தெரியுது. சோ பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரோட படங்கள்லயுமே அவங்க 3 பேரும் ஒரு நெகட்டிவ் ரோல் வில்லனிக் கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இந்த 3 படங்களுக்குமே காமனான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதுல யாரு பெட்டரா பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இதுல 3 பேருமே பாத்தீங்கன்னா தரமான சம்பவமா தான் கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இந்த விஷயம் நடக்க போதா இல்லையா அப்படின்றதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் ரஜினி சார், தளபதி விஜய், அஜித் இவங்க 3 பேருமே ஒரு நெகட்டிவ் ஷேட் வில்லனிக் ஷேட்ல நடிக்கிறாங்க, இப்ப பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.